முருகரை பிடித்து கொள்ளுங்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். அவங்க ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உனக்கு இதே வேலை தான்லாம் சொல்லாது. உடனடியாக மருத்துவ ரீதியாக மருத்துவர்களை பார்ப்பது நன்மை. சுபகாரியங்கள் அற்புதமாக ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் புது சுப வரவுகள் வரும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். பூர்வீகத்தில் 10 வருஷம் 20 வருஷம் இருந்த சொத்து பிரச்சனை திடீர்னு ஒரு உறவினராலேயோ நண்பராலேயோ முடியப்படும். அது முடிக்கிறது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அற்புதமான அமைப்பை தரும். உத்தியோக ரீதியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடையற்கு அற்புதத்தை தரும். லாபம் ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். எல்லா விதமான சுபகாரியமும் நடக்கும். வருஷ கடைசி வரோம் இல்லையா, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நிறைய ட்ராவல் போவீங்க. மலைக்கோயிலுக்கு போவீங்க. சரணம் ஐயப்பா என்றெல்லாம் ஓடுவீங்க. திருவண்ணாமலை, மலைக்கோயில்கள், திருப்பதி. ஆனால் எது செய்தாலும் முருகரை கொஞ்சம் கும்பிடுங்க. சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் ஒரு சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும்.